தாவேக பேனர் கிழிந்த ஆத்திரத்தில் ஒரு குடும்பத்தையே அடித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த தாவேக நிர்வாகியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி சிறுமியின் ஆடைகளை கிழித்தும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முன்வைத்துள்ளனர். நடந்தது என்ன பார்க்கலாம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தொண்டைமான் மகாலட்சுமி தம்பதி. மகாலட்சுமி அங்குள்ள டீ கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தொண்டைமானின் மகன் அதே பகுதியில் பந்தை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த தாவேக பேனர் மீது பந்து விழுந்து பேனர் கிழிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி தினகரன் என்பவர் சிறுவனை கொடூரமாக தாக்கியுள்ளார். இது குறித்து சிறுவனின் தந்தை தொண்டைமான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தினகரனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்ற ஜாமீனில் வெளிவந்த தாவேக நிர்வாகி தினகரன் மீண்டும் தொண்டைமானுக்கு சொந்தமான ஆட்டோவை அடித்து நொறுக்கியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து தொண்டைமான் மீண்டும் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அங்கிருந்த காவலர்கள் ஆட்டோவை உடைத்ததற்கான ஆதாரம் இல்லை, நீங்கள் போகலாம் என காவல்துறையினர் கூறியதாக தொண்டைமான் குடும்பத்தினர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். விஜய் கட்சி பேனர் ஒண்ணு வச்சிருக்காங்க சார். அதனால அங்க பூண்டி தங்கம்மா தெருவுல கீழ் புது வண்ணாரப்பட்டியில கீழ் வாசல் வச்சிருக்காங்க, தண்ணி பிடிக்கிற இடம். அந்த இடத்துல வச்சுட்டு பேனர் ஒண்ணு போட்டுன்னு அதுக்கு முன்ன ஒரு பந்தல் போட்டு தினிக்கும் 2 வேலையும் குடிச்சிட்டு போறவங்க வரவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி உட்காந்துருந்தாங்க சார். நாங்க குழந்தைங்களாம் விளையாட போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள போட்டு அடிச்சு என் குழந்தைய ஹாஸ்பிட்டல் ஐசி வார்டு வரைக்கும் வச்சாங்க சார். நாங்க புடிச்சு கொடுத்து கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அமிச்சு சார். நாங்களே இது பண்ணிட்டு வேணா சார் விட்டுட்டோம் சார். அதுக்கப்புறம் திருப்பியும் என் ஆட்டோ கண்ணாடியே உடைச்சிட்டானுங்க சார். அதுக்கு நான் 2-3 முறை ஆட்டோ கண்ணாடி உடைச்சிட்டாங்க சார். அதே மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கண்டுபிடிக்கிறோம் சொல்றாங்களா சார், கண்டுபிடிக்க முடியல சார். மீண்டும் போலீசாரிடம் புகார் கொடுத்ததால் ஆத்திரமடைந்த தாவேக நிர்வாகி தினகரன் சக நண்பர்களான சந்திரன், உதயா, அசோக்குமார், மகேஷ் ஆகியோருடன் வந்து தொண்டைமானின் குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தொண்டைமானின் மனைவி மற்றும் அவரது மகளின் ஆடைகளை கிழித்தும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த தொண்டைமானின் குடும்பத்தினர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அறிந்த தாவேக நிர்வாகி தினகரன் மருத்துவமனைக்குள் நுழைந்து மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. தாவேக நிர்வாகி தினகரனால் தங்கள் குடும்பத்திற்கு ஆபத்து இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தொண்டைமானின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். தாவேக பேனர் கிழிந்ததால் ஒரு குடும்பத்தையே அடித்தது மட்டுமின்றி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள தாவேக நிர்வாகியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் கட்சி பேனர் ஒண்ணு வச்சிருக்காங்க சார். அதனால அங்க பூண்டி தங்கம்மா தெருவுல கீழ் புது வண்ணாரப்பட்டியில கீழ் வாசல் வச்சிருக்காங்க, தண்ணி பிடிக்கிற இடம். அந்த இடத்துல வச்சுட்டு பேனர் ஒண்ணு போட்டுன்னு அதுக்கு முன்ன ஒரு பந்தல் போட்டு தினிக்கும் 2 வேலையும் குடிச்சிட்டு போறவங்க வரவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி உட்காந்துருந்தாங்க சார். நாங்க குழந்தைங்களாம் விளையாட போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள போட்டு அடிச்சு என் குழந்தைய ஹாஸ்பிட்டல் ஐசி வார்டு வரைக்கும் வச்சாங்க சார். நாங்க புடிச்சு கொடுத்து கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அமிச்சு சார். நாங்களே இது பண்ணிட்டு வேணா சார் விட்டுட்டோம் சார். அதுக்கப்புறம் திருப்பியும் என் ஆட்டோ கண்ணாடியே உடைச்சிட்டானுங்க சார். அதுக்கு நான் 2-3 முறை ஆட்டோ கண்ணாடி உடைச்சிட்டாங்க சார். அதே மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கண்டுபிடிக்கிறோம் சொல்றாங்களா சார், கண்டுபிடிக்க முடியல சார். கொடுத்துருக்கோம் சார். காவல்துறை இருங்கம்மா நான் கண்டுபிடிச்சு தரேன், வெயிட் பண்ணுங்க சொல்றாங்க சார். நாங்க சேர்ந்து 27ஆம் தேதி சேர்ந்தோம் சார். இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை சார். நாங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க சார். எங்க கயிறு தாலி கயிறு எல்லாம் அறுத்தாச்சு. என் கழுத்துல அந்த செயின் கீழ் ஃபுல்லா எடுத்துறாங்க. பாப்பா மடிக்கு தினகரன்றவன் கயித்துல நைட்டி கிழிச்சு செயினை கட்டின்னு போயிட்டான் சார். ஃபுல்லாவே என் குழந்தைய அடிச்சு போட்டு இப்ப இன்னைக்கு அசோக்ன்றவன் நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் கையை வாஷ் பண்ணிருக்கும் போது நீ என்ன உன்னால பண்ணிடுவேன், உன்னை வெட்டி வச்சிருவேன், உன்னை வெட்டி போட்டா யாருக்கா கேஸ வாபஸ் வாங்க, போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட், நாங்க என்ன ஒன்னா பண்ண சொல்றாங்க எங்களை, நாங்க இப்பதான் வந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, உன்னை வெட்டி வச்சிருவோன்னு கேக்குறான் சார். ஆமா சார், என்ன வேணாலும் பொண்ணு எங்களுக்கு போலீஸ் சப்போர்ட்ன்றாரு. போலீஸ் கிட்ட சொன்னீங்களாமா?
இதை நான் சொன்னேன் சார், மேடம் கிட்ட சொன்னேன். மேடம் நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்றாங்க. சிஎஸ்ஆர் இன்னும் வாங்கல சார். சிஎஸ்ஆர் வாங்க சொல்லியிருக்காங்க.